பாதுகாப்பிற்கு தனி இணையதளம் தேவை என்ற கோரிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் முன்வைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, இந்த கோரிக்கையை எதற்காக தமிழக வெற்றிக் கழகம் முன்வைத்திருக்கிறது? இதன் மூலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்? அபிநயா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சமூக வலைதள பகுதியில் அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து வரும் செய்தி துயரம் அளிக்கிறது என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று சர்வதேச அளவிலான பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கான அந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் கூறுவது என்னவென்றால், சர்வதேச அளவில் பெண்களின் முன்னேற்றம் முன்பை விட நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் நாளுக்கு நாள் பெண்களுக்கான அந்த குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அவர்களுக்கான பாதுகாப்பு இன்னும் ஒரு கேள்விக்கு உரித்தாகவே இருக்கிறது. பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளை யோசனை தெரிவித்துள்ளது. இதற்கு மதிப்பளித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று விஜய் தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் நாள்தோறும் நாளுக்கு நாள் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அபிநயா, தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய அறிக்கை மூலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோரிக்கையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகள் அல்லது அது சார்ந்த கருத்துக்கள் எதையும் பகிரப்பட்டுள்ளதா? அபிநயா, இந்த பெண்களுக்கு எதிரான அந்த வன்முறையை முடிவு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நாள் சர்வதேச நாள், அந்த பெண்களுக்கு எதிரான வன்முறை நாள் கடைபிடிக்கக்கூடிய இந்த நிலையில்தான் இந்த தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதற்காக தனி இணையதளத்தை அவர் உருவாக்க வேண்டும், அரசு உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அவர்கள் அளிக்கக்கூடிய புகார்களுக்கு தனி இணையதளம் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.